ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு ஜிபே பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது உங்க ஜிபே அக்கௌண்ட்ல இருந்து நீங்க உங்க ரிலேட்டிவ்க்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க அமௌண்ட் அனுப்புறப்ப அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். ஆனா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போய் ரிசீவ் ஆயிடுக்கிறது. நீங்க என்னன்னு உள்ள போய் செக் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ராசஸிங் காட்டும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ரிசால்வ் பண்றதுன்றதை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் டைம் என்னோட ரிலேட்டிவ் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 70,000 அனுப்பிச்சப்ப இதே ப்ராப்ளத்தை நானும் ஃபேஸ் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா, அவங்க எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு. ஆனா என்னோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகல. அப்ப நான் அவங்கள என்ன ஸ்டேட்டஸ் காட்டுதுன்னு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அதை செக் பண்ணி பார்க்குறப்ப நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்க ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன ஸ்டேட்டஸ் காட்டுதோ அதை நான் செக் பண்ணேன். செக் பண்ணதோட நான் விடல. ஸோ அமௌண்ட் அதிகன்றதுனால கூகுள் பேயோட கஸ்டமர் கேரை நான் காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்றப்ப கஸ்டமர் கேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்க 12ஆம் தேதி 8:30 மணிக்கு 70,000 அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரல இன்னும். ஸோ ஒரு 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். ஒன்று உங்க அக்கௌண்ட்டுக்கு அது அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும், அப்படி இல்லைன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீட்ரைவ் ஆயிடும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரி 13ஆம் தேதி 10:34க்குலாம் அந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோ பாத்தீங்களா, 13ஆம் தேதி 10:34க்கு அந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நீங்க பயப்பட வேணாம். உங்க அமௌண்ட் 100% சேஃபு, பிரச்சனை கிடையாது. அதாவது ஒன்று அனுப்புனவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகும், அப்படி இல்லைன்னா யாரு ரிசீவரோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். கண்டிப்பா இது ஒரு 24லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா வந்துடும். ஸோ உங்க அமௌண்ட்டை பத்தி நீங்க 100% கவலைப்பட வேணாம். அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத நீங்களே கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமர் கேரோட நம்பரையும் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் கூகுள் பேயோட கஸ்டமர் கேர் நம்பர். இது கால் பண்ணீங்கன்னா உங்களோட அமௌண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, உங்களுக்கு எப்ப ரிசீவ் ஆகுன்றத அவங்க கிளியரா சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.